கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 33வது வசனம். ரோமர் 15:33, ரோமன்ஸ் 15:33. சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெனடிக்ஷன் சொல்ற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து நிறைவு செய்கிறார். என்ன சொல்றாருன்னா, கிரேக்க மொழியில இது 5 வார்த்தை, இங்கிலீஷ்ல இது 9 வார்த்தை, தமிழ்ல 6 வார்த்தை. என்ன? சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. சமாதானத்தின் தேவன் அப்படின்னு சொல்றத ரோமர் 5வது அதிகாரம் 1வது சொல்லும்போது நாம் தேவனோடு சமாதானம் பெற்றோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரோமர் 8வது அதிகாரம் 6வது சொன்னாரு, சமாதானம் நம்முடைய எண்ணங்கள்ல, பீஸ் ஆஃப் மைண்ட் என்று சொல்லக்கூடியதுல சொல்லிட்டாரு. ரோமர் 14:17 சொல்லும்போது நம்முடைய சரீரத்துல சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லக்கூடியதாக சொல்லிட்டார். ரோமர் 14:17. ரோமர் 15:33 சொல்லும்போது என்ன? சமாதானத்தின் தேவன் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா அவர் கர்த்தருடைய குணாதிசயமே அவர் சமாதானம் உள்ளவர் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப இங்க சொல்லும்போது என்ன, 15 அதிகாரம் முடிச்சு சொல்லும் போது தேவனுக்கு அவர் கொடுக்கிற தலைப்பு என்ன? சமாதானத்தின் தேவன். காரணம் என்னன்னா, இந்த 14-15வது அதிகாரத்துல சபை யூதர்கள் மற்றும் புறஜாதியார் என்ற ஒரு பிரிவினையில பிரிந்து போயிருக்கிறது. இப்ப அவர் என்ன சொல்றாரு, நீங்க ஒருத்தரை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது போல ஏற்றுக்கொண்டு 15வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லிட்டாரு. இப்ப அதை சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, என்ன? சமாதானத்தின் தேவன். அதே மாதிரி ரோமர் 16:20 சொல்லும் போது என்ன சொல்லுவாரு, சமாதானத்தின் தேவன் கொஞ்ச காலத்துல உங்கள் சாத்தான உங்களுடைய பாதத்து கீழே போடுவாராக என்று சொல்லக்கூடியதாக. அப்ப இங்க சொல்லும் போதும் என்ன, சமாதானத்தின் தேவன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இங்க சொல்றாரு. சமாதானத்தின் தேவன் என்ன? உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. அப்ப என்ன இங்க அவருடைய ஜெபம் என்னவா இருக்கு? தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு எப்போதும் இருப்பதாக. அவருடைய வரங்கள் இல்ல. நல்லா கவனிங்க, இங்க சொல்லக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்ன? தேவன் உங்கள் அனைவரோடும் கொடுப்பாராக. அவருடைய ஆசீர்வாதம் இல்ல. ஏன்னா நிறைய பேர் அவருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் இல்ல, அவர் அதை சொல்லல. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு, தேவன் எல்லா சமாதானத்திற்கும் ஊற்றா இருக்கக்கூடிய தேவன் உங்களோடு எப்போதும் பிரசன்னமாக இருப்பாராக. அப்ப என்னன்னா, உங்களுக்கு வரக்கூடிய பெரிய ஆசீர்வாதமே இதுதான். அவர்கிட்ட வரக்கூடிய ஒரு கொடையோ இல்ல அவர்கிட்ட வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதமோ இல்ல, கர்த்தரே உங்களோட இருப்பதுதான். யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்துல ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொன்னாரு, சமாதானத்தை உங்கள்கிட்ட விட்டுட்டு போறேன், அது என்னுடைய சமாதானத்தையே கொடுத்துட்டு போறேன். இந்த உலகம் தரும் சமாதானம் அல்ல. இந்த உலகம் தரும் சமாதானத்துக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, ஒரு இது இருக்கு. ஆனா கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் என்ன? உங்கள் அனைவரோடு கூட எப்போதும் இருப்பதாக. உங்கள் அனைவரோடு கூட, ஏன்னா ஒருத்தர் கூட இல்ல, உங்கள் அனைவரோடு, ரோமாபுரி சபையில உள்ள எல்லாரும் கூடயும் தேவனுடைய சமாதானம் இருப்பதாக. ஆமேன். அப்ப ஆமென் என்னன்னா, அப்படியே ஆக கடவுது என்று சொல்லக்கூடியதாக அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க ஆசீர்வதிக்கிறார். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்க. அதாவது நீங்க ரோமர் புஸ்தகம் வாசிச்சீங்கன்னா, ஒரு இன்டெலெக்சுவலா, அதாவது நம்ம மனித வரலாறுல நம்ம அறிவுபூர்வமா நம்மளை ரொம்ப இது பண்ணக்கூடிய ஒரு காரியம். இந்த 16 அதிகாரங்களும் பாத்தீங்கன்னா ஒரு இன்டெலெக்சுவலுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி, ஒரு இதா இருக்கட்டும், ஒரு மத சம்பந்தமா இருக்கட்டும், இல்ல ஒரு தனிப்பட்ட முறையில இருக்கட்டும், இல்ல மிஷனரி காரியமா இருக்கட்டும், இது எல்லாமே எதில் அடங்கும்? சமாதானத்தின் தேவன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் அடங்கும் என்று சொல்லக்கூடியதாக அவர் என்ன பண்றாரு, சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக சொல்லக்கூடியதை கொடுக்கிறாரு. இதை பெற்றுக்கொள்ளுங்க. இதை தாண்டி போகாதீங்க, இதுல உட்காருங்க. ஏன்னா கர்த்தருடைய பிரசன்னம், அதாவது உங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள், உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய எல்லாவற்றையும் மீறி கர்த்தருடைய பிரசன்னம். ஏன்னா நீங்க அவருடைய ஆசீர்வாதம் இல்ல,
ஏன்னா நீங்க அவற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய காரியங்கள் இல்ல, அவற்றிலிருந்து வரக்கூடிய கர்த்தத்துவங்கள் இல்ல, அவற்றிலிருந்து வரக்கூடிய வேறு விதமான காரியம் இல்ல. மாறாக அவரே உங்களோட எப்போதும், அந்த தேவனே அவரே பிரசன்னமாக உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு கிருபை வரம் பெற்றவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மக்களாய் இருக்க கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இதே ஜெபத்தை நானும் உங்களை இதே ஆசீர்வாதத்தை சொல்றேன். வல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் சமாதானத்தின் தேவன் இவர்கள் அனைவரோடு கூட இருக்க வேண்டும் என்று இவர்களை மனதார ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.